Hi friends, welcome to our channel. சகோ பெட் ஃபார்ம் வியூவர்ஸ் அனைவருக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வார வீடியோவில் நம்ம நாட்டுக்கோழி, நாட்டு வாத்து, மணிலா வாத்து, கூஸு இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஃபார்மில் கொஞ்சம் நாட்டுக்கோழி, கொஞ்சம் நாட்டு வாத்து, கூஸு, மணிலா வாத்து, கினிக்கோழி இது எல்லாமே ஒரு இடத்துல தான் விட்டுருக்கோம். ஏற்கனவே இருந்த இடம் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால இப்போ வந்துட்டு ஒரு 75 நீளத்துக்கு 20 அடி அகலத்துக்கு ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி அதில் விட்டுருக்கோம். அதில் நமக்கு ஒரு அதிகமாக இருக்கிறது நாட்டு வாத்து 65, 50, 60, 65 கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி ஒரு 30 கோழி, அது 30 கோழிக்கு மேலே இருக்கும். கூஸ் வந்துட்டு 5 கூஸ் இருக்குது, 2 ஃபீமேலு 3 மெயிலு. மணிலா வாத்து அதில் லாவண்டர் இருக்குது, நம்ம சதா மணிலா வாத்து இருக்குது. கினிக்கோழி ஒரு 3 மெயில் மட்டும் இருக்குது, ஃபீமேலு இடையில பறந்து வெளியே போயிடுச்சு. அப்புறம் கருங்கோழி இருக்குது. அப்படி இதெல்லாமே நாங்கள் வந்துட்டு இங்கே இந்த ஒரு இடத்துல தான் விட்டுருக்கோம். இது கூட்டுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்கோன்னா, கீழே வாத்து நிற்கிற மாதிரி மேலே நாட்டுக்கோழி இருக்கிற மாதிரி சின்ன ஒரு ஸ்டாண்டு மாதிரி நம்ம பலகையில் தான் அடித்து கொடுத்துருக்கோம். இப்போ அது முட்டை போடுறது மேலே தான் போடும், நைட்டு இப்போ இருக்கிறது மேலே தான் இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு வைக்கிறதும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துக்குள்ளேயே சின்னதாக ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி நாட்டுக்கோழிக்கு தனியாக சாப்பாடு வைக்கும், வாத்துக்கு தனியாக சாப்பாடு வைக்கும். அது ஏன்னா அந்த வாத்துகள் நாட்டுக்கோழிக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுக்காது, எல்லாம் சாப்பிட்றோம். அதனால் அதுக்கு உள்ளே ஒரு 1.5 அடி ஹைட்டில் சின்ன ஒரு பலகை வச்சு சின்ன ஒரு தடுப்பு மாதிரி வச்சுருக்கேன். இப்போ வாத்து இந்த 1.5 அடி ஹைட்டை தாண்டி உள்ளே போய் சாப்பிடாது. ஆனால் நாட்டுக்கோழி அங்கே சாப்பிட்டுட்டு இங்கே மேய்கிறதுக்கு இதெல்லாம் வரும். சாப்பாடு வந்துட்டு காலையில் ஒரு நேரம் சாப்பாடு கொடுப்போம், மத்தியானம் நம்ம கொஞ்சம் புல் வளர்த்திட்டு இருக்கோம், அதை கட் பண்ணி அதில் கொஞ்சம் கோதுமை தவிட மிக்ஸ் பண்ணி மத்தியானம் கொடுப்போம். சாயங்காலம் 4:30லேருந்து 5 மணிக்குள்ளே அடுத்த சாப்பாடு கொடுத்துட்டு 6:30 மணிக்கு எல்லாம் உள்ளே அடைச்சிடுவோம். இதில் நமக்கு வந்துட்டு நாட்டு வாத்து முட்டை கிடைக்கும், சில வேளை 25லேருந்து 35க்குள்ளே கிடைக்கும். கூஸு இப்போ முட்டை போடலை. நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்கும், சராசரி ஒரு 10, 12 முட்டை, 15 முட்டை அப்படி கிடைக்கும். 10க்கு மேலே 15க்குள்ளே கிடைக்கும். லாவெண்டர் முட்டை போடுது, கூஸு முட்டை போடலை. அதே மாதிரி இதுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிங்கு நம்ம கிணட்டுக்குள்ளெல்லாம் வைப்போம்ல ரிங்கு, அதில் 4 அடி ரிங்கு வச்சு அதில் ஒரு தண்ணி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது குளிக்கிறதுக்கெல்லாம் இடம் தாராளம் போதும், பரவாயில்ல. இதுதான் இன்றைக்கி நம்ம ஃபார்மில் உள்ள ஒரு அப்டேட்டு. இனி அடுத்த வாரம் இனி ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.